அனைவருக்கும் வணக்கம். அஷ்டமி நவமி பற்றிய திதிகளை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். நாளும் கோலும் நலிந்தோர்க்கு இல்லை என்பது ஒரு பழமொழி. அஷ்டமி நவமியில் தொட்டது தொடங்காது என்பது மற்றொரு பழமொழி. இந்த பழமொழிகள் எந்த அளவு உண்மை என்பதை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்வோம். நமது முன்னோர்கள் இங்கே அறிவியல் வளரும் முன்னரே என்றோ எழுதி வைத்த உண்மை தத்துவங்கள் தான் இது. ஒரு மாதத்திற்கு அமாவாசை ஒரு பௌர்ணமி வரும். அந்த இரு நிகழ்ச்சிகளும் பூமி மற்றும் சந்திரனின் சுழற்சியால் ஏற்படுவதை நாம் அறிவோம். நாட்களை சுட்டிக்காட்ட அமாவாசையிலிருந்து அல்லது பௌர்ணமியிலிருந்து எத்தனையாவது நாள் என்று குறிப்பிட்டு காட்டவே பிரதமை முதல் சதுர்தசி வரை 14 நாட்களுக்கும் பெயரிட்டிருக்கிறார்கள். பெயர் தமிழில் வைத்திருந்தால் விளங்கும். சமஸ்கிருதம் ஆதிக்கத்தில் இருந்த போது தமிழ் வருடங்களின் பெயரை கூட பொருள் தெரியாத வடமொழியில் தான் வைத்திருந்தார்கள். நாமும் அதை மாற்ற மனமின்றி வைத்துக்கொண்டு இப்பொழுது திண்டாடுகின்றோம். அதேபோல் நம் நாட்களின் பெயர்களும் வடமொழியில் தான் இருக்கிறது. பௌர்ணமி அமாவாசைக்கு அடுத்த நாள். பிரதமை, பிரதமர் என்றால் முதல்வர் என்று பொருள். அதுபோல் பிரதமை என்றால் முதல் நாள். துவிதை என்றால் இரண்டாம் நாள். தோ என்றால் 2. துவி சக்கரவண்டி என்று சைக்கிளை கூறுவது நமக்கு தெரியும். திருதியை என்றால் 3ஆம் நாள். திரி என்றால் 3. சதுர்த்தி என்றால் 4ஆம் நாள். சதுரம் 4 பக்கங்களை கொண்டது. பஞ்சமி என்றால் 5ஆம் நாள். பாஞ்ச் என்றால் 5 என்று பொருள். சஷ்டி என்றால் 6ஆம் நாள். சப்தமி என்றால் 7ஆம் நாள். சப்தஸ்வரங்களை பற்றி இது கூறுகிறது. அஷ்டமி என்றால் 8ஆம் நாள். அஷ்டவக்கிரம் என்று 8 கோணல்களை கூறுவதையும் அஷ்டலக்ஷ்மி என்று கூறுகின்றோம். நவமி என்றால் 9ஆம் நாள். நவ என்றால் 9 என்றும் நவக்கிரகங்கள் என்பது நமக்கு தெரியும். தசமி என்றால் 10ஆம் நாள். தஸ் என்றால் 10. தாரம் என்ற கடவுளின் அவதாரங்களை பற்றி கூறுவதாகும். ஏகாதசி என்றால் 11ஆம் நாள். ஏக் என்றால் 1. தஸ் என்றால் 10. இரண்டின் கூட்டுத்தொகை 11. துவாதசி என்றால் 12ஆம் நாள். தோ துவி என்றால் 2. தஸ் என்றால் 10. எனவே இதன் கூட்டுத்தொகை 12 ஆகும். திரியோதசி என்றால் 13. 3ஆம் நாள். திரி என்றால் 3. தஸ் என்றால் 10 ஆக 13. சதுர்தசி என்றால் 14ஆம் நாள். சதுரம் என்றால் 4. அத்தோடு தஸ் என்ற 10 சேர்த்தால் 14 என ஆகும். நம் முன்னோர்கள் அஷ்டமி அன்றும் நவமி அன்றும் ஏன் நல்ல காரியங்கள் செய்வதில்லை, அதற்கு என்ன காரணம் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். அதில் தான் விஞ்ஞானமே இருக்கிறது. நம் முன்னோர்களின் வானியல் அறிவு அதில் பளிச்சிடுகிறது. கிருஷ்ண பரமாத்மா அஷ்டமி அன்று பிறந்ததால் ஒரு மிகப்பெரிய போரை நடத்த வேண்டி இருந்தது. ஸ்ரீராமன் நவமி அன்று பிறந்ததால் அவரது வாழ்க்கையில் 14 வருடம் காட்டில் கழிக்க வேண்டியிருந்தது. இது மட்டுமே